Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 1 relations and functions. அதுல exercise number 1.2 third sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா prove that the greatest integer function f such that r to r given by f of x is equal to greatest integer function of x. இது இப்படி தான் படிக்கணும். bracket of x இல்ல, இது mod x கிடையாது. இது greatest integer of x அப்படின்னு படிக்கணும். இதை is neither 1 to 1 nor வேர் எக்ஸ் நெய்தர் ஒன் டு ஒன் நார் ஆன் டூ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு, அதாவது ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வேர் எக்ஸ், அதாவது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டினோட்ஸ் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு பிராக்கெட் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். சரி, இது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை பத்தி ஒரு சின்ன ஒரு கான்செப்டே இருக்கு. அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த பிராக்கெட் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த பிராக்கெட் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், அதுல லெஸ் தேன் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்னு சீலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். இந்த மேல மட்டும் இந்த கோட் இருக்கும், நடுவில் இந்த எக்ஸ் இருக்கும். சரியா, இது சீலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிராக்கெட் வந்து இந்த கோடு கீழே வந்திருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன். சரியா, இது சீலிங் ஃபங்க்ஷன் என்ன மேல இருக்கும், கீழே வந்து அந்த கோடு இருக்காது. அதே மாதிரி ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ல கீழே இந்த கோடு இருக்கும், மேல இருக்காது. அந்த பாக்ஸ் வந்து பாக்ஸா இருக்காது. ஸோ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, சீலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுக்கு நான் இந்த சீலிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு நான் வந்து ஏதோ ஒரு எந்த வேல்யூனா எந்த ரியல் நம்பர் இல்லை பாயிண்ட்ல எது கொடுத்தாலும் சரி, நான் வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து ஒரு 1.7 கொடுக்குறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் இங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்கு சீலிங் ஃபங்க்ஷன். அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் 1.7 அப்படின்னு எடுக்கும்போது இங்க சீலிங் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு 1.7 அப்படிங்கிறது விழும். அப்போ இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் வேல்யூ 1.7னா ரவுண்ட் த வேல்யூ ஆஃப் இன்டீஜரா எழுதணும். அப்போ இது என்னது 2ஆ மாறிடும். அதுவே x is equal to நான் 2.1 வச்சிருக்கேன். சரியா, என்ன 2 பாயிண்ட்ல பக்கத்துல தான் இருக்கு. அப்போ f of xக்கு நான் 2.1 நான் இங்க தரும்போது சீலிங் ஃபங்க்ஷன் அப்படின்றதுல 2.1 நான் இங்க வந்து உள்ள பிளேஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா 3 வந்திருக்கும். ஏன்னா இங்க கிரேட்டஸ்ட், அதாவது மேல சீலிங் ஃபங்க்ஷன், அப்போ ஹையஸ்ட் வேல்யூ. இங்க சொல்லிட்டாங்கல்ல லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் வந்து மேல கொடுத்துருந்தாங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அதே வந்து சீலிங் ஃபங்க்ஷன்ல ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ல, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறத நான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த எக்ஸை இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.7 நான் தரும்போது அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்னது 1.7 நான் இங்க தரும்போது என்ன ஆயிருக்கு, இங்க ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1.7 அப்படி ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இதோட கம்மியா இருக்க வேல்யூ, அதாவது இன்டீஜர்ல எங்க பக்கத்துல கம்மியா இருக்கு 1.7க்கு பக்கத்துல கம்மியா இருக்கிற வேல்யூ என்னன்னா 1. அந்த 1 தான் நம்ம எழுதணும். சரியா, அதே மாதிரி இப்போ இங்க எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து சாரி இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதில் நான் என்ன பண்ணியிருந்தேன் 2.1 கொடுத்துருந்தேன். சரியா, அந்த 2.1 கொடுக்கும்போது the floor function is 2.1 இருந்தாலும் எனக்கு வேல்யூ என்னது 2 தான் நான் எழுதணும். ஏன்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பக்கத்துல இருக்க வேல்யூ, சின்னதா இருக்க வேல்யூ, அதாவது லெஸ் தென். அப்போ இவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த பாக்ஸுக்கான வேல்யூ என்னன்னா இந்த எக்ஸ் ஃப்ளோர் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ. அப்போ கொடுக்குற வேல்யூஸ்ல நம்ம எஃப்க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி, இப்போ 1.2 இல்ல எஃப் ஆஃப் 1.5 இந்த மாதிரி எது கொடுத்திருந்தாலும் சரி, இதுக்கு என்ன எடுக்கணும் நம்ம லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம 1.2 போட்டோம் அப்படின்னா அது என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா 1 தான் கொடுக்கும். அதே மாதிரி இங்க 1.5 இருந்தாலும் அது என்ன கொடுக்கும் 1 தான் கொடுக்கும். இன்கேஸ் எஃப் ஆஃப் 2.9 அப்படின்னு கொடுத்தாலும் இந்த வேல்யூ என்ன இருக்கும் இந்த பாக்ஸ் ஃபங்க்ஷன்ல, அதாவது இதுல லெஸ் தேன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, அதனால 2.9 அப்படிங்கிறது என்னவா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இங்க 2 அப்படின்னு தான் கிடைக்கும். ஏதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, இந்த எக்ஸ் உடைய வேல்யூட லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு. அதனால 2.9 நம்ம 3 எழுதாம என்ன எழுதிருக்கோம் இங்க 2 மட்டும் எழுதிருக்கோம். ஸோ இங்க யூஸ் பண்றது என்ன லெஸ் தேன் சொல்லிட்டாங்க, தட் இஸ் கால்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஸோ இதை தான் நம்ம இந்த சம்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது, இந்த வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஃபங்க்ஷன்ல என்னென்ன பண்ண போறோம் ஃபார் 1 to 1. ஸோ 1 to 1 எடுக்கும்போது ஃபார் 1 to 1க்கு என்ன வந்து எடுப்போம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ங்கிறத எடுக்கணும்.
தென் என்ன ஆயிருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யா வந்திருக்கும். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி இங்க இந்த மேப்பிங்க்கு நம்ம எடுக்கும்போது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? மேப்பிங்கா எடுக்கிறதுக்காக ஸோ இங்க மேப்பிங்ன்னு நான் எடுக்கும்போது, இந்த மேப்பிங்ல எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இது 2மே ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது குடுத்தாச்சு. ஆர் டூ ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் டொமைன் அண்ட் கோடொமைன். சரியா? இங்க கோடொமைன் அண்ட் டொமைன் எடுக்கும்போது நான் வந்து வேல்யூ எக்ஸுக்கு வந்து 1.2 அப்புறம் 1.7 அப்புறம் வந்து 2.3 3.5 இந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஆனா, இங்க f உடைய ஃபங்ஷன் என்னது? f ஆஃப் x குடுத்திருக்க ஃபங்ஷன் என்னது நமக்கு? f ஆஃப் x வந்து இங்க இன்டிஜர் ஃபங்ஷன் ஆஃப் அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்ஷன் ஆஃப் x. x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது இன்டிஜர் ஃபங்ஷன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது? அதாவது இந்த பாக்ஸ் ஃபங்ஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்போ இங்க வந்து நான் வந்து இந்த 1.2 குடுக்குறேன். f ஆஃப் 1.2 அப்படின்னு குடுக்குறேன். 1.2ல இந்த பாக்ஸ்ல என்னது 1.2 குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, எனக்கு லோவஸ்ட் வேல்யூ தட் இஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். தென் f ஆஃப் 1.5 அப்படின்னு குடுத்தனாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? 1.5க்கு பாக்ஸ் உள்ள போட்டேன் அப்படின்னா, எனக்கு 1 தான் கிடைக்கும். சரியா? அப்ப இங்க கிடைக்கிற வேல்யூலாம் என்ன? 1 அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, இந்த 1.2க்கும் எனக்கு 1 தான் கிடைக்குது. 1.5 போட்டாலும் 1 தான் கிடைக்கும். 1.7 போட்டாலும் எனக்கு 1 தான் கிடைக்கும். சரியா? அடுத்தது 2 அப்படின்னு எடுக்கிறேன்னா, 2.3 போட்டாலும் எனக்கு 2 தான் கிடைக்கும். அதே மாதிரி 3.5 போட்டேன்னா எனக்கு 3 தான் கிடைக்க போகுது. தட் இஸ் இன்டிஜர் ஃபங்ஷனா எனக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஃபங்ஷன்லாம் என்னது? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்ஷன். பார்த்தா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்ஷன் தான் பேரு. ஆனா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன? லெஸ்ஸர் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன்னா வர வேல்யூஸ் எல்லாமே என்னதான் 0.789 வந்தா கூட அந்த வேல்யூ 1 பாயிண்டா இருந்ததுன்னா 1.9 இருந்தா 1 தான் எடுத்துப்போம். இல்ல 3.9 எடுத்துக்கிறோம்னா 3 தான் எடுத்துப்போம். 4 எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்க என்னது? மெனி டூ ஒன் ஃபங்ஷன் வருதா? அப்ப மெனி டூ ஒன் ஃபங்ஷன் வந்துட்டா என்ன சொல்லலாம்? தேர்ஃபோர் ஃபங்ஷன் f இஸ் நாட் 1 to 1 தட் இஸ் இன்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். தென் இந்த மாதிரி இன்ஜெக்டிவே இல்ல அப்படின்னா தாராளமா என்ன சொல்லிடலாம்? நமக்கு சப்ஜெக்டிவ் வராது. தட் இஸ் ஆன் டூவும் வராது. இப்போ ஃபார் ஆன் டூ அப்படின்னு எடுக்கும்போது ஆன் டூ ஃபங்ஷனுக்கு என்னது? f of x அப்படிங்கிறது ஈக்குவல் டு y. தட் இஸ் இதுல என்ன சொல்லியிருப்போம்? f of x ஈக்குவல் டு y நான் f of x எல்லாம் வரதெல்லாம் ரேஞ்சு. y எல்லாம் என்னதுன்னா கோடொமைன். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். சரியா? அப்போ f of xக்கு நம்ம இந்த வேல்யூஸ் குடுக்கும்போது நமக்கு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா வருமா அப்படின்னா நமக்கு ஈக்குவலாவே வராது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க கிடைக்கிற வேல்யூஸ். அதாவது இங்க பார்த்தாலே மெனி டு ஒன் தான். 1 to 1 ஃபங்ஷனா இருக்கணும். இங்க எதுவுமே மீதி இருக்கக்கூடாது. இதுல ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ரியல் நம்பர்ல இங்க இருக்க 1, 2, 3 மட்டும் இருக்காது. இங்க இருக்கிற 1.1, 1.2 எல்லாம் 1.2 குடுத்தா 1 தான் வருது. இங்க இருக்க நிறைய நம்பர்ஸ் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு இல்லனா ரேஞ்ச் இஸ் என்ன சொல்லலாம்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துருது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹியர் f of x is not equal to y அப்படிங்கிறதுனால therefore என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் f is not on 2 சொல்லிடலாமா? ஸோ அதனால இது என்னது? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நமக்கு நெய்தர் 1 to 1 நார் ஆன் 2 அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு முடிச்சிருங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷோ தட் த மாடுலஸ் ஃபங்க்ஷன் f such that r to r given by f of x is equal to modulus of x is neither 1 to 1 nor on 2 where mod of x is x if x is positive or 0 and mod of x is negative if x is negative அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா மாட் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு கோடு இந்த ரெண்டு கோட்டுக்குள்ள எழுதுற வேல்யூஸ் அதாவது எக்ஸ்ன்ற வேல்யூக்கு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுக்கு மாட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் வந்து ஒரு -1 தரேன் அப்படின்னாலும் அந்த மாட் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த -1 போட்டோம்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா +1 தான் கிடைக்கும். அதே மாட் ஃபங்க்ஷன்ல இந்த எஃப் ரியல் நம்பராகவே இருக்கட்டுமே நான் ரியல் நம்பருக்கு -0.8ன்னு போடுறேன். சரியா? இந்த 0.8 தூக்கி இந்த மாட் ஃபங்க்ஷன் அதாவது -0.8ங்கிற இந்த மாட் ஃபங்க்ஷன்ல நான் போடுறேன் அப்படின்னா the output is 0.8 அந்த மாட் ஃபங்க்ஷன்ல போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா பிளஸ்ஸா இருந்தாலும் பிளஸ்ல தான் ஆன்சர் வரும் மைனஸா இருந்தாலும் மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ இங்க எஃப் ஆஃப் 2 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா மாட் ஃபங்க்ஷன்ல 2 இருக்குன்னா என்ன வந்துடும்? நமக்கு +2 தான் இருக்கும். எதை கொடுத்தாலும் நமக்கு இட் வில் கம்ஸ் ஆஸ்
பாசிட்டிவ். சரியா? என்ன நம்பர் குடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஸோ இதுதான் இந்த மாடுலஸ் ஃபங்ஷன் உடைய வேலை. சரியா? இப்போ இந்த மாடுலஸ் ஃபங்ஷன் என்ன பண்ணுது? இந்த சம்ல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரியா? குடுத்திருக்க இந்த ஷோ தட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஷோ தட்ல என்ன பண்ணணுமா 1 to 1 இல்ல, ஆன் டு 1 இல்ல. அதாவது ஆன் டு வும் அப்படி இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? ஃபார் 1 to 1. 1 to 1 ஃபங்ஷனுக்கு என்ன நமக்கு தெரியும்? f of x is equal to f of y ஆ இருந்துச்சு அப்படின்னா, தென் என்ன சொல்லலாம்? x is equal to y ஆ இருக்கணும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வர்றதும், இதுக்கு ஆன்சர் வர்றதும் வேற வேற வந்தது. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா, அதாவது நம்ம மேப்பே இல்லாம போடணும் அப்படின்னா, எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? மேப் போட்டு போட்டு போடணும்னாலும் போடலாம். அது எல்லா தடவை நம்ம போட்டே இருந்தோம்னா, நமக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக மேப் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து டைரக்டாவே போடலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? நமக்கு ஃபங்க்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நான் என்ன பண்றேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு -2 அப்படின்னு குடுக்குறேன். சரியா? x is equal to -2ன்னு குடுக்கும்போது, எனக்கு என்ன வந்திருக்கும்? f of -2 நான் மாட் ஃபங்ஷனுக்குள்ள -2ன்னு xக்கு நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா, எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? +2 வந்திருக்கும். சரியா? இதுவே f of +2 குடுக்குறேன். அப்படின்னும்போது மாட் ஃபங்ஷன்ல எனக்கு +2 குடுத்தாலும் என்ன ஆன்சர் வரும்? +2 தான் வரப்போகுது. அப்ப f of xக்கு என்ன சொல்லலாம்? f of -2க்கும் எனக்கு ஈக்குவல் டு 2 தான் வந்திருக்கு. f of +2க்கும் எனக்கு ஈக்குவல் டு 2 தான் வந்திருக்கு. அப்போ f of x is equal to f of y எனக்கு என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இதுதான் x, இதுதான் y அப்படின்னா, -2 is not equal to 2 இல்லையா? அப்போ இந்த ஃபங்ஷன் என்ன ஆகுது? f of x is equal to f of y சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் x is equal to y வரல. அப்போ என்ன சொல்லிடலாம்? therefore function f is not 1 to 1. சரியா? 1 to 1 இல்ல அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? இப்ப எது கொடுத்தாலும் -2 கொடுத்தாலும் +2 தான் கிடைக்குது. +2 கொடுத்தாலும் வந்து +2 தான் கிடைக்குது அப்படின்னா, இது மெனி டு 1 ஃபங்ஷன் ஆயிடும். அப்போ என்ன சொல்லிடலாம்? therefore for on to என்ன சொல்லலாம்? f of x அதாவது ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு y ஆ தான் இருக்கும். சரியா? அதாவது ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்ச் வந்து ஈக்குவலா இருக்கணும் இங்க. So f of x is not equal to y. அப்போ therefore function f is not on to. சரியா? So இதுதான் நமக்கு தெரியுது. அதனால என்ன சொல்லலாம்? இங்க hence proved. சரியா? show that இல்ல prove that கேட்டாங்கன்னா நமக்கு hence proved போட்டு நம்ம சம்ம முடிக்கணும். சரியா? So next sum பார்க்கலாம்.